வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முதல்வர் தலைமையில் புதுவையில் கலை விழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்துவது வகையில் NIT கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 6 வருட கால நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில அளவில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கினார் சபாநாயகர். புதுச்சேரியில் கலை விழா நடத்துவது குறித்து சட்டப்பேரவையில் முதல்வர் தலைமையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கலை மற்றும் பண்பாட்டுத்துறை சார்பில் ஆண்டுதோறும் ஆகஸ்ட் மாதத்தில் நடத்தப்படும் புதுச்சேரி கலை விழாவை இந்த ஆண்டு சிறப்பாக நடத்துவது குறித்து ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. கூட்டத்தில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாக சைதன்யா, காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா, சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் தமிழ்செல்வன், சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி, உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறை இயக்குநர் பத்மாவதி மற்றும் தொடர்புடைய துறைகள் சார்ந்த அதிகாரிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தினை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஒருங்கிணைத்தார். காரைக்காலில் NIT கல்லூரி அறிமுகப்படுத்தியுள்ள காரை காவலன் செயலி அறிமுகம் நிகழ்வு மற்றும் புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்தும் வகையில் NIT கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுச்சேரியில் இன்று கையெழுத்தானது. புதுச்சேரி காவல்துறையினரின் தொழில்முறை தரம் மற்றும் திறனை மேம்படுத்தும் முயற்சிகள் புதுச்சேரி காவல்துறை காரைக்கால் NIT-யுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்ச்சி தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி காவல்துறை DGP ஸ்ரீனிவாஸ் மற்றும் காரைக்கால் NIT இயக்குநர் காங்கிரேகன் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்திட்டு பரிமாற்றம் செய்து கொண்டார். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் வன்முறை, போக்குவரத்து மீறல்கள் மற்றும் தெரு பாலியல் துன்புறுத்தல் போன்ற எந்த ஒரு குற்றங்கள் தொடர்பான புகார்களையும் ஆன்லைனில் பதிவு செய்து உதவும் குடிமக்களை மையமாக கொண்ட ஒரு செயலியான கரைக்காவலன் செயலியை பயன்படுத்தி புகார் அளிக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நிகழ்ச்சியில் பேசிய DGP ஸ்ரீனிவாஸ், காரைக்கால் NIT புதுச்சேரி காவல்துறையினருடன் இணைந்து மாணவர்களின் திறன்களை மேம்படுத்தவும் வகையில் ஒத்துழைத்தவருக்கு நன்றி தெரிவித்தார். பல்வேறு தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் காவல்துறையினரின் கல்விசார் ஒத்துழைப்பு கல்வி நிறுவனங்களுக்கும் காவல்துறைக்கும் பயனளித்துள்ளது என்றும் இந்த நிறுவனங்களின் கூட்டு வாழ்வு சமூகத்தின் பொது நலனுக்கு பங்களிக்கிறது என்று DGP ஸ்ரீனிவாஸ் தெரிவித்தார். கூட்டத்தில் DIGP விஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்ட காவல்துறை உயர் அதிகாரிகள், காரைக்கால் NIT-யின் முக்கிய பேராசிரியர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். 7வது ஊதியக்குழு பரிந்துரை செய்த மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி அரசு ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மத்திய அரசு 7வது ஊதியக்குழு உயர்த்தி பரிந்துரை செய்த மருத்துவமனை நோயாளி கவனிப்பு படியை சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு அமல்படுத்த மத்திய அரசு ஆணை பிறப்பித்தும் அதை புதுச்சேரி அரசு சுகாதார ஊழியர்களுக்கு வழங்காமல் 6 வருட காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் மத்திய அரசு உயர்த்திய தேதியிலிருந்து 6 வருட காலத்திற்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் நுழைவாயில் முன்பு படிக்கட்டில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்கத்தின் தலைவர் வெற்றிவேல் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி மாநில அளவில் நடைபெற்ற மாநில அளவிலான குறுகி மற்றும் புன்சி டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சபாநாயகர் செல்வம் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். மத்திய அரசு விளையாட்டு நலத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் அங்கீகாரம் பெற்ற டேக்வாண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி டேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மேஜிக் லேக் டேக்வாண்டோ மார்ஷியல்ஸ் ஆர்ட் கிளப் பாண்டிச்சேரி மாநில அளவிலான குறுகி மற்றும் பொன்சி டேக்வாண்டோ போட்டிகள் ஒப்பிளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அறைகள், சப் ஜூனியர், கேடாப், ஜூனியர் மற்றும் சீனியர் என 100க்கும் மேற்பட்ட பிரிவுகளில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி, காரைக்கால், மாஹி மற்றும் ஏனாம் ஆகிய பகுதிகளைச் சார்ந்த அங்கீகரிக்கப்பட்ட கிளப் மாணவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இப்போட்டியை பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின்
சிஇஓ முத்துகேசவலு, துணைத் தலைவர் கோபு ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தனர். இந்திய டேக்வாண்டோ சம்மேளனத்தில் இருந்த அப்சர்வரா வந்திருந்த ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். புதுச்சேரி டேக்வாண்டோ சங்க தலைவர் ஸ்டாலின் தலைமை தாங்கினார். ஸ்டான்ஸ்போர்ட் முதல்வர்கள் பிரீத்தி, அபிராமி, உமாமகேஸ்வரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். டெக்னிக்கல் கமிட்டி சேர்மன் பகவத் சிங் அனைவரையும் வரவேற்றார். சங்க பொதுச் செயலாளர் மஞ்சுநாதன் நன்றி கூறினார். நந்தகுமார் ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதனைத் தொடர்ந்து பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார். உடன் பாண்டிச்சேரி ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் தனசேகரன் முன்னிலை வகித்தார். மடக்குழு விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி, அருணா கிளினிக்கல் லேப் அழகரசன், கார்த்திக் ராஜா, சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இம்மாநில அளவிலான போட்டியில் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் பள்ளி ஓவர் ஆல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றது. மேஜிக் லேக் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் கிளப் 2ஆம் இடத்தையும், பிரேவ் ஆர்ட் டேக்வாண்டோ கிளப் 3ஆம் இடத்தையும் பெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பிறந்த நாளை முன்னிட்டு திருபுவனை தொழிலதிபர் பத்மாவதி மணிகண்டன் நேரில் சென்று மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். புதுச்சேரி முன்னாள் அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பிறந்த நாள் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் மற்றும் பல்வேறு கட்சி நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் நேரில் சென்று சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த சமூக சேவகியும் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டன் புதுவை மாநிலம் முழுவதும் கட் அவுட் மற்றும் போஸ்டர் அடித்தும் தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் ஆதரவாளர்களுடன் நேரில் சென்ற சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரத்திற்கு ஆள்வீர மாலை அணிவித்து சால்வை அணிவித்தும் பூங்குத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் ஏராளமான தொகுதி நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். நகர் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணைக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தட்டாஞ்சாவடி மற்றும் இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு கல்வீடு கட்டுவதற்கான முதல் தவணை தொகையாக 1,20,000 ரூபாய் வீதம் 22 பயனாளிகளுக்கு 26,40,000 ரூபாய் நிதியுதவி தொகை வழங்கும் அரசாணைகளை முதலமைச்சர் மற்றும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் இன்று சட்டப்பேரவை அலுவலகத்தில் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் குடிசை மற்றும் வாரிய முதன்மை செயலர் அதிகாரி சுந்தர்ராஜன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் அனில்குமார் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர். சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுத்தும் சட்டத்துறை சார்பு செயலர் ஜான்சி என்கிற ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி தலைமைச் செயலக முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்புகள் கலந்தாய்வு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மக்கள் உரிமை கூட்டமைப்பு சார்பில் புதுச்சேரி திராவிட விடுதலை கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன் தலைமை தாங்கினார். திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன், தமிழர் களம் செயலாளர் அழகர், தமிழக வாழ்வுரிமை கட்சி அமைப்பாளர் ஸ்ரீதர், திராவிட கழக மண்டல தலைவர் அன்பரசன், புரட்சியாளர் அம்பேத்கர் தொண்டர் படை தலைவர் பாவாடராயன், தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்க தலைவர் பிரகாஷ், செயலாளர் ராஜா, புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு தலைவர் சு சுவாமிநாதன், புதுச்சேரி தன்னுரிமை இயக்க தலைவர் சடகோபன், விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ்செல்வன், அகில இந்திய மஜ்லிஸ் கட்சியின் தலைவர் சம்சுதீன், பெரியார் சிந்தனையாளர் இயக்க தலைவர் தீனா, தமிழ் தேசிய பேரியக்க பொறுப்பாளர் வேலுச்சாமி, ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன், புதுச்சேரி வலைப்பதிவர் சிறகம் தலைவர் சுகுமாரன், சுற்றுச்சூழல் மற்றும் கலாச்சார புரட்சி இயக்க தலைவர் பிராங்கிலின் பிரான்சுவா, காந்திய மக்கள் இயக்க தலைவர் வேணு, ஞானமூர்த்தி உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். எனவே சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் சட்டத்துறை சார்பாக செயலர் ஜான்சி என்கிற ஜனாஸ் ராபியை பதவி நீக்கம் செய்ய வலியுறுத்தி
அரசியல் கட்சிகள் பொதுநல அமைப்புகள் சார்பில் வரும் 25/7/2024 வியாழன் அன்று காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் முற்றுகை போராட்டம் நடத்துவது என்ற தீர்மானத்தில் முடிவெடுக்கப்பட்டது. மொஹரம் பண்டிகையையொட்டி புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகமெங்கும் வாழும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த மொஹரம் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மக்கள் அனைவரும் அன்போடு, அமைதியோடும், சகோதரத்துவ உணர்வோடும் வாழ்வதற்கான நம்பிக்கையை இந்த தியாக திருநாள் வழங்கட்டும். நபிகள் நாயகத்தின் போதனைகளை பின்பற்றி நம் அனைவரது வாழ்விலும் அருளும் மகிழ்ச்சியும் செழிக்க வாழ்வதற்கான புதிய தொடக்கமாக இந்த இஸ்லாமிய புத்தாண்டு அமைய வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி இன்று வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியால், இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கமாக மொஹரம் அல்லாஹுவின் தயவையும் கருணையையும் பெற சிறப்பு வாய்ந்த மாதமாக, தியாகம் மற்றும் ஆசீர்வாதங்கள் நிறைந்த மாதமாகவும் கருதப்படுகிறது. இறைதூதர் நபிகள் நாயகன் அவர்களின் போதனைகள் நம் உள்ளத்தில் ஒரு தெளிவான கண்ணாடியை போல அழகாக பிரதிபலித்தார். நமது வாழ்க்கையும் சரியான பாதையை காட்டுவதைப் போல அருள் நிறைந்த இந்த மொஹரம் முதிய நம்பிக்கைகளுக்கு நல்ல தொடக்கத்தை காட்டுவதாக அமையட்டும். மேலும் உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டுவர எனது உளம் நிறைந்த மொஹரம் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் கொண்டுவர எனது உள்ளம் நிறைந்த மொஹரம் பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று தெரிவித்தார். ரூபாய் 4.5 கோடியில் பெரும் துறைமுக முகத்துவாரம் தூர்வாரும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் ஆய்வு மேற்கொண்டு துறைமுக முகத்துவாரம் தூர்வாரும் பணி செய்யும் ஐஐடி நிறுவனம் தவறு செய்யாமல் கண்காணிக்க வேண்டும் என அறிவுறுத்தினர். புதுச்சேரி முகத்துவாரம் பகுதியில் நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாததால் மணல் தேங்கி உள்ளது. இதனால் மீன்பிடி விசைப்படகுகள் கடலுக்கு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அடிக்கடி மணல் திட்டுகளில் விசைப்படகுகள் சிக்கி சேதமடைந்து வருகின்றன. இதைத் தொடர்ந்து துறைமுக முகத்வார பகுதியில் தூர்வார திட்டமிடப்பட்டுள்ளது. தற்பொழுது 4,50,00,000 ரூபாய் இந்த பகுதியில் 4.50 மீட்டர் ஆழத்திற்கு தூர்வாரப்பட உள்ளது. ஒட்டுமொத்தமாக 60,000 கியூபிக் மீட்டர் மணல் அங்கிருந்து தூர்வாரப்படுகிறது. இதற்காக ட்ரேச்சிங் எந்திரம், தூர்வாரும் எந்திரம் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டது. இதனை ஒப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி நேரில் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் சேர்ந்து பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் துறைமுக செயற்பொறியாளர் விஜயகுமார் அவர்களுடன் பேசுகையில், முகத்வார பகுதியில் தூர்வார KSR என்ற நிறுவன பணி செய்தது. 7,00,000 கியூபிக் மீட்டர் மண் அள்ள ஒப்பந்தம் போடப்பட்டது. ஒப்பந்தம் போடப்பட்டபடி மண் அள்ளவில்லை. பூஸ்டர் எனப்படும் மண் அளவிலிடம் கருவி வைக்கப்படவில்லை. பின்னர் எப்படி மண் அள்ளுவதை கணக்கிட முடியும்? 2 ட்ரஜர் மெஷின் கொண்டு மண் அள்ள வேண்டும். ஒரு மிஷின் தான் மண் அள்ளியது. சுமார் 3 லட்சம் மண் தான் அள்ளி இருப்பார்கள். ரூபாய் 24 கோடி கொடுத்துவிட்டு பிறகு அதற்கு வேலை நடைபெறவில்லை. இதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெருத்த ஊழல் நடைபெற்றுள்ளதா? CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் மீது நடவடிக்கை தேவை. கண்காணிக்காத அதிகாரிகள் மீது உடனடி நடவடிக்கை தேவை என்று சட்டமன்றத்தில் பேசி எந்த வகையான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அவர்கள்தான் மக்களை ஏமாற்றி சென்று விட்டார்கள். இப்பொழுது ரூபாய் 4.5 கோடியில் துறைமுக முகத்வாரம் தூர்வாரும் பணி செய்யும் IIT நிறுவனம் தவறு செய்யாமல் கண்காணிப்பு செய்யுங்கள் என்று சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கை விடுத்தார். தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை தொழிலாளர்கள் சட்டப்பேரவை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில தையல் கலை தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகே நடைபெற்றது. மாநில தலைவர் மணிபாலன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொருளாளர் மரியாள், மாநில துணைத் தலைவர்கள் முருகன், ரேவதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் தையல் கலை தொழிலாளர்களுக்கு தனிநல வாரியம் அமைக்க வேண்டும், அமைப்பு சாரா நல வாரியத்திற்கு 10 கோடி நிதி ஒதுக்கி செயல்படுத்த வேண்டும், கல்வித்துறை மூலம் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சீருடைகளை உடனே வழங்க வேண்டும், தையல் கூலியை உயர்த்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட தையல் கலை ஊழியர்கள் புதுவை அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். களித்தர் தாழ்குப்பம் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 66,89,000 ரூபாய் செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளம் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சிறப்பு குழு நிதியின் மூலம் திருப்புவனை தொகுதிக்குட்பட்ட
களித்திருத்தாள்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சேதமடைந்த மிகவும் பழமையான வகுப்பறை கட்டிடங்கள் பொதுப்பணித்துறையின் மூலம் ரூபாய் 66,89,00,000 செலவில் புனரமைப்பு மற்றும் மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை விழா பள்ளி வளாகத்தில் இன்று நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை ஏற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை 2ஆம் கட்ட கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், 2வது கோட்ட சிறப்பு கட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா, இளநிலை பொறியாளர் கருணாகரன், பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, தலைமை ஆசிரியை பிருந்தாவதி, கண்காணிப்பாளர் ராஜேஸ்வரி, உதவி பொறியாளர் பூவேந்திரன், யூடிசி பிரேம்குமார், ஒப்பந்ததாரர் முத்து உள்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுவையில் மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்குரிய தொகை அவரவர் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காமராஜர் பிறந்த தினத்தை முன்னிட்டு கதிர்காமம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற மாணவர் நாள் விழா கொண்டாடப்பட்டது. கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவைத் தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், கல்வித்துறை இயக்குநர் பிரியதர்ஷினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு பள்ளிகளில் தனியார் பள்ளிகளுக்கு இணையாக உள்ள கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட உள்ளன. இலவச பாட புத்தகம் முதல் சீருடை, மடிக்கணினிகள் வரை மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மடிக்கணினியை பெறாமல் விடுபட்ட மாணவ மாணவிகளுக்கு அவரவர் வங்கி கணக்கில் விரைவில் அதற்கான பணம் செலுத்தப்படும். கல்விக்கண் திறந்த காமராஜர் சிறந்த நிர்வாகத்தை அளித்தார். அவரை போலவே புதுவை அரசும் கல்வியில் கவனம் செலுத்தி வருகிறது என்றார். மேலும் பள்ளியில் அமைக்கப்பட்ட ஸ்மார்ட் வகுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்து பார்வையிட்டு பாடங்களை கேட்டறிந்தார். ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத புதுச்சேரி அரசை கண்டித்து வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தில் நடத்தப் போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நலசங்கத்தினர் அறிவுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் நலசங்கம் தலைவர் மடாங்கட்டி, ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய பணிக்கொடை மற்றும் 6வது ஊதியக்குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய 50% ஊதிய நிலுவைத் தொகை உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் உள்ளது. குறிப்பாக ஊதிய நிலுவை கோரிக்கை சுமார் 14 ஆண்டுகள் கடந்தும் வழங்கப்படாமல் உள்ளது என்று குற்றம் சாட்டினர். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக போராடி வருவதாக குறிப்பிட்ட அவர், இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடைபெற்ற போராட்டங்களுக்கு பிறகு கூட அரசு கண்டு கொள்ளவில்லை. எனவே புதுச்சேரி அரசை கண்டித்து அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி வருகின்ற 25ஆம் தேதி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக தெரிவித்தார். மேலும் தங்களது நியாயமான கோரிக்கைகளை புதுச்சேரி அரசு பரிசீலித்து தகுந்த நிதியை ஒதுக்கி 60 வயதுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர்களை மேலும் தீவிரமாக போராட்டங்களுக்கு தள்ளாமல் கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த பேட்டியின் பொழுது செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். முதலியார்பேட்டை சுதாரணா நகர் மேல்நிலை மற்றும் கொழுநிலை நீர்த்தேக்க தொட்டி சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட்ட பணிகளுக்கான 77 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை சுதாரணா நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகத்தை மேம்படுத்த 20 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சுற்றுச்சுவர் பணிகளில் விடுபட பணிகளுக்கு 77 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதா. இதற்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார். விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரசெல்வம், பொது சுகாதார கோட்ட சேக பொறியாளர் உமாபதி, இளநிலை பொறியாளர் தணிகைவேல் மற்றும் பொதுமக்கள் ஊர் முக்கியஸ்தவர்கள் உடன் இருந்தனர். இப்பணிகள் மூலம் சுதாரணா நகர் மற்றும் அதனை சுற்றி வசிக்கும் சுமார் 36,000 மக்கள் பயன்பெறுவர். தமிழகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இன்று ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்தங்கன், மாணவர்களிடம் ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார்.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்று நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்கள் சரியான நேரத்தில் பள்ளிக்கு வந்து வகுப்பு எடுக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்தார். இதுகுறித்த நேரத்தில் பள்ளிக்கு வராத ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பள்ளி முதல்வருக்கு உத்தரவிட்டார். பின்னர் வகுப்பறைக்குள் சென்ற மாணவ மாணவியர்களிடம் உரையாடி மாவட்ட ஆட்சியர் மாணவர்கள் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் மாவட்ட ஆட்சியருக்கு நேரடியாக தெரிவிக்கலாம் என்று கூறினார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்திற்கு ஆதரவாக அரியாங்குப்பம் தொகுதியில் 7000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிக வாக்குகள் வெற்றி பெற்ற தொடர்ந்து அரியாங்குப்பம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் சங்கர் தலைமையில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் முன்னிலையில் பிரச்சார வாகனத்தில் வீராம்பட்டினம், காக்கையன்தோப்பு, ஆர்கே நகர், அரியாங்குப்பம், முருங்கம்பாக்கம், தேங்காய் திட்டு உள்ளிட்ட தொகுதி முழுவதும் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் சென்று நன்றி தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், திமுக நிர்வாகி சக்திவேல், சீதாராமன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி கீதநாதன், மதிமுக மாநில செயலாளர் செல்வராஜ், மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி, செந்தில்குமரன் மற்றும் நிர்வாகிகள் திருநாவுக்கரசு, ராஜாராம், குருமூர்த்தி, மீனவர் அணி காங்கேயன், பாஸ்கர், மகளிர் அணி பொன்னி, சுப்பராயன், மகேஸ்வரி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் உடனிருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் செயலாளரும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகியுமான நாராயணசாமி கேசவன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்களம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவருமான சுகுமாரன், திருபுவனை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோபிகா, துணை சபாநாயகர் ராஜவேலு, செந்தில் கவுண்டர் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முன்னதாக புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவரது இல்லத்தில் 500 மேற்பட்ட ஏழை எளியவர்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளும் அறுசுவை உணவுகளும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், சக்திவேல், பெருமாள், இளையராஜா, ராஜா, விஜயரங்கன், ராஜேஷ், ஐயனார், கோவிந்தன், வெங்கடேஷ், ரவி, கதிர், அஸ்வின், செந்தல், கணேஷ், சிற்றரசு, கோபி உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் இவ்விழாவில் கலந்து கொண்டு சால்வை அணிவித்து தங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெளியூர் சுல்தான்பேட்டை பகுதியில் சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உறுப்பினர் அடையாள அட்டை, விபத்து காப்பீடு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சிகரம் அனைத்து வாகன ஓட்டுநர் நல சங்கத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் உறுப்பினர் அடையாள அட்டை மற்றும் விபத்து காப்பீடு, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாம் வெளியூர் சுல்தான்பேட்டை முத்துக்குமரன் மஹாலில் சங்கத்தின் மாநில தலைவர் வேலு தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி போக்குவரத்து காவல்துறை SP மோகன்குமார் குத்துவிளக்கு ஏற்றி சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அளித்தார். மேலும் மோஹித் கன்ஸ்ட்ரக்ஷன் உரிமையாளர் ரவிக்குமார், சங்கத்தின் சட்ட ஆலோசகர் அம்பலவாணன், புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் முருகசாமி, முகவர்கள் சங்கம் உத்தமன், புதுச்சேரி பிரதேச இலக்குரக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பு, புதுச்சேரி சமத்துவ லாரி உரிமையாளர் சங்கம் தலைவர் சத்யராஜ், கலான் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர்கள் சங்கம் விநாயகமூர்த்தி, புதுச்சேரி மினி லாரி உரிமையாளர் ஓட்டுநர்கள் நல சங்கம் TMR விஜய், டிரான்ஸ்போர்ட் அந்தோணிதாஸ், மாநில நிர்வாகிகள் மருதாச்சலம், பழசம்பத்குமார், மணவாளன், பாண்டியன், முனியப்பன், பாபு ஐயப்பன், புருஷோத்தமன், சக்திவேல், பாஷா, மணிபாலன், வீரமுத்து, சந்துரு, தேவநாதன், மேலும் மத்திய, மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு மண்டல பொறுப்பாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். பெருந்தொடிவர் காமராசரின் பிறந்தநாள் விழா முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பெருந்தொடிவர் காமராஜரின் 121வது பிறந்தநாள் விழா முருங்கம்பாக்கம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கிராம காங்கிரஸ் தலைவர் நாராயணசாமி தலைமையில் பிரச்சார குழு தலைவர் திருநாவுக்கரசு முன்னிலையில் கொண்டாடப்பட்டது.
இதில் மிருகம்பாக்கம் பேருந்து நிறுத்தம் அருகே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி, செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி, ஜெயமூர்த்தி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை உணவும் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் தனபால், தமிழழகன், காமராஜர், சுதாமண தட்சிணமூர்த்தி, சிவபாரதி உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாவலகமணி சிவமணிவேலன் எழுதிய விருத்தம் 1000 என்ற நூலின் அரசு செயலர் முத்தம்மா வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் பாவலகமணி சிவமணிவேலன், மயிலம் வித்துவான் சிவலிங்கனார் விருத்தம் 1000 நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழ் மாமணி ஆதிகேசவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் கலைமாமணி முருகன், முன்னாள் கல்வித்துறை இணை இயக்குநர் ராமதாஸ், செந்தமிழ் செல்வம், வேணுகோபால் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக சமூக நலத்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா கலந்து கொண்ட நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். நூல் ஆசிரியர் பாவலகமணி சிவமணிவேலன் ஏற்புரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் ஆசிரியர்கள், கவிஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கான அலுவலகத்தில் கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கி நன்றாக படித்து லஞ்சம் ஊழலை ஒழிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி முருங்கம்பாக்கத்தில் உள்ள மாணவர்களுக்கான அலுவலகத்தில் புதுச்சேரியில் உள்ள பெற்றோர் இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் மற்றும் பராமரிப்பு இல்லாத அரசு பள்ளி மாணவர்களுக்காகவும் கல்வி சார்ந்த உதவிகளை தொடர்ந்து வழக்கறிஞர் ஐயப்பன் செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பதிவு செய்த மாணவர்களுக்கு தேவையான கல்வி சார்ந்த உபகரணங்களை வழக்கறிஞர் ஐயப்பன் வழங்கினார். மேலும் அவர் மாணவர்களிடம் நன்றாக படிக்க வேண்டும் எனவும் லஞ்சம் ஊழலை ஒழிக்கிட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மாணவர்களுக்கான அலுவலகம் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக இயங்கும் எனவும் மற்ற நாட்களில் மாலை 1 மணி நேரம் இயங்கும் என்றும் மாணவர்களிடம் தெரிவித்தார். திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி விழா மற்றும் மங்கள சந்தி ஹோமம் நிறைவு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்துள்ள தமிழக பகுதியான திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ குஹானந்தர் சித்தர் பீடத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாராகி அம்மன் மற்றும் லலிதாம்பிகை ஆலயத்தில் ஸ்ரீ ஆஷாட நவராத்திரி திருவிழா மற்றும் ஸ்ரீ மங்கள தண்டி ஹோமம் கடந்த 6ஆம் தேதி முதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் நவராத்திரி மற்றும் தண்டி ஹோமம் நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் காலை 8 மணி முதல் வேத பாரண்யம், பீட அர்ச்சனை, ஸ்ரீ வாராகி ஆபரண மந்திர பாராயணம், ஸ்ரீ சண்டி ஹோமம், விசேஷ மகா பூர்ணாஹீதி செய்யப்பட்ட சிறப்பு அபிஷேகங்களுடன் மகா தீபாரதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மேரு நிலையம் அறக்கட்டளை ஸ்ரீ வித்யா உபாசாகர் லலிதாம்பிகை ஸ்தாபன ஸ்ரீ சக்தி சுவாமிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 6785 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 96 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் தலைமையில் புதுவையில் கலை விழா நடத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம். புதுச்சேரி காவல்துறையின் திறனை மேம்படுத்துவது வகையில் என்ஐடி கல்லூரியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம். 6 வருட கால நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி புதுச்சேரி ஓய்வு பெற்ற சுகாதார ஊழியர்கள் தொழிற்சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநில அளவில் நடைபெற்ற டேக்வாண்டோ போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு வழங்கினார் சபாநாயகர். மடிக்கணினி பெறாத மாணவர்களுக்கு அதற்கான தொகை வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும். முதல்வர் ரங்கசாமி அறிவிப்பு. நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்தப் போவதாக அங்கன்வாடி பணியாளர்கள் நல சங்கத்தினர் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.